ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14, 2025 வருஷம். ஸோ காலையில் மணி 6:45. ரொம்ப நாள் கழித்து 1 மினிட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தட்டும் ஒவ்வொரு விதமாக ஒரு கேள்விகள் இருக்கும். அதாவது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு கேள்வி கேட்போமே, உலகத்திலே மிக மோசமான நோய் என்ன அப்படின்னா சில சொல்லுவாங்க காய்ச்சல், வயிற்று வலி, அப்புறம் எய்ட்ஸு, டிபி, அப்புறம் கேன்சர், இப்படி வந்து நிறையா விதமான நோய்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த நோய்களுக்கு எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, ஸோ மாத்திரை இருக்குது, குணப்படுத்திடலாம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உலகத்திலே மிக மிக மோசமான நோய், குணப்படுத்த முடியாத ஒரு நோய் அப்படின்னா அது வந்து சந்தேகம் அப்படிங்கிற ஒரு நோய் தான். சரியா? அந்த சந்தேகங்கிற நோய்க்கு மருந்தே வந்து கிடையவே கிடையாது. ஸோ மனசுக்குள்ளே ஒருத்தங்களை வச்சு மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு சிந்தனையை வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அவங்க அப்படியோ இப்படியோ அப்படின்ட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஓப்பனாக நீங்கள் நம்ம நினச்சிட்டு போயிடலாம், கேட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்க அப்படியா இருக்கலாமா இப்படியா இருக்கலாமா அப்படியே குழம்பி நானும் கெட்டு என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்ன செஞ்சிருதுன்னா அந்த சந்தேகங்கிற நோய் வந்து கடை வச்சுருது. இதனால் சந்தேகம் வர்றதுனால என்ன நிம்மதியாக இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளே யாரை பார்த்தாலும் சரி, எந்த விஷயத்த சும்மா அப்படி ஜாலியாக பேசினாலும் அப்படியே உடனே சந்தேகப்படுறது, சும்மா ஏதாவது ஃபோனை தூக்கிட்டு போனாலும் உடனே சந்தேகப்படுறது. தயவுசெய்து அந்த சந்தேகங்கிற நோயை வந்து தயவுசெய்து என்ன செய்யுங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுருக்காதீங்க. சந்தேகங்கிற நோய் வந்துட்டு அப்படின்னா நிம்மதியாக இருக்க முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது, ஸோ சந்தோஷமாக இருக்க முடியாது, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஓகே, சந்தேகத்தை தூக்கி போடுங்க. டாடா, பை பை.